ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்னென்னு தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பேசிக்ஸ்லேருந்து பொறுமையாக சொல்லி தரேன். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா அதில் பொதுவாக இருக்கிறது ஒன்று கால் ஆப்ஷன், ரெண்டாவது இருக்குது புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து கீழே போகுது அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. மார்க்கெட் மேலே போயிட்டுனா கால் ஆப்ஷனை பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவாங்க. மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒன்று. இதுவே வைஸ் வர்ஸா எப்படின்னா, கால் ஆப்ஷனை பை பண்ணுறதும் புட் ஆப்ஷனை செல் பண்ணுறதும் ஒன்று தான். மார்க்கெட் மேலே போகும்போது கால் ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வரும். அதே டைம் புட் ஆப்ஷனை செல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகும்போது ப்ராஃபிட் வரும். சேம் மார்க்கெட் கீழே போகும்போது புட் ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்படி இல்லைன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இது ரெண்டுமே ஒன்று தான். மார்க்கெட் மேலே போகுது, கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாங் போகிறோன்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி கண்டினியூவாக உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும்.